ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிறிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக் முட்டை பட்டர் எதுவும் சேர்க்காம ஓவன் இல்லாம எப்படி ஈஸியா பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அரை கப் பால் எடுத்துருக்கிறேன். அதுல 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே தனியா வச்சிடலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்துக்கணும். 1 கப் மைதா மாவு, சர்க்கரையை மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அதுல 3/4 கப் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் கட்டி இல்லாம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்ப சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல அரை கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்றேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பட்டர் மில்கையும் இதுல ஊத்திக்கலாம். அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கணும். பேட்டர் உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா பால் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுல 2 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெட் கலர்ல கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் செய்யக்கூடிய பேன்ல கொஞ்சமா பட்டர் இல்லனா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லனா கொஞ்சமா மைதா மாவு அதுல போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் கேக் பேன்ல ஒட்டாம வெளியில எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கேக் பேன் ரெடி ஆயிடுச்சு. இதுல கேக் பேட்டர் ஊத்திக்கலாம். லைட்டா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும். அப்பதான் உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது உடைஞ்சு கேக் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். இத மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் பேனை இதுல வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 40 to 45 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல குக்கர்ல எப்படி கேக் செய்யலான்னு வீடியோ இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப கரெக்டா 45 நிமிஷம் கழிச்சு கேக் வெந்துடுச்சான்னு ஓபன் பண்ணி பாத்திரலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லனா கத்தி வச்சு கேக் உள்ள விட்டு பார்க்கும்போது ஒட்டாம வந்திருந்து அப்படின்னா கேக் வெந்துட்டதா அர்த்தம். இப்ப இந்த கேக் நல்லா வெந்துடுச்சு, ஒட்டாம வந்திருக்குது. இப்ப இதை கேர்ஃபுல்லா வெளியில எடுத்துடலாம். லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கமத்தி போட்டு கேக்க வெளியில எடுத்துடலாம். பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கேக்க நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஃப்ரோஸ்டிங் பண்ணணும். கேக்கோட மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லெவல் பண்ணிக்கணும். இந்த கேக்கை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கைகளால நல்லா பொடி பண்ணிக்கணும். இது லாஸ்ட் டெக்கரேஷனுக்காக யூஸ் ஆகும்.
அடுத்தது கேக் ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 100 கிராம் விப்பிங் கிரீம் பவுடர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் விப்பிங் கிரீம் பவுடர் போட்டுடலாம். இதில் 3/4 கப் ஃப்ரிட்ஜில் வச்ச பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கணும். இது ரொம்ப குளிராக இருக்கணும். நான் இதில் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப லோ ஸ்பீடில் 1 மினிட்க்கு பீட் பண்ணிக்கணும். இதுலயே வெண்ணிலா ஃப்ளேவரும் சர்க்கரையும் இருக்குது, அதனால அது நம்ம சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை குறைவா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா திக்காக ஆரம்பிச்சிருக்குது. இனி கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல நல்ல ஸ்டிஃப் பீக் வரது வரைக்கும் விப் பண்ணணும். இப்போ விப்டு கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்தாலும் கீழே விழாத மாதிரி இருக்கணும். இன்னொரு பவுல்ல 1/2 கப் கிரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். இத கொஞ்ச நேரத்துக்கு லைட்டா பீட் பண்ணிக்கணும். இந்த ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரோஸ்டிங்கோட முக்கியமான இன்கிரீடியண்டே இந்த கிரீம் சீஸ் தான். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணின சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தா பீட் பண்ணியாச்சு. இதுல ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த விப்டு கிரீமையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த கேக்கை ஈக்குவல் பார்ட்டா 2 லேயரா கட் பண்ணிக்கணும். அதுல ஒரு லேயருக்கு மேல இந்த கிரீம் ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கு மேல இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு அந்த கேக் ஃபுல்லும் கிரீமால கவர் பண்ணிக்கணும். கேக் டெக்கரேட் பண்றது நம்மளோட ஓன் ஐடியா தான். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரொம்ப சிம்பிளா கேக் கிரம்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு செரி வைக்க போறேன், அவ்வளோதான். கேக் கிரம்ஸ் ரொம்ப பொடி பொடியா வேணும் அப்படின்னா மிக்சியில போட்டு லைட்டா பொடி பண்ணிக்கோங்க.
இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு. இவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.